என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு ஆசைதான், வீட்டில் நிறைய பணம் சேர வேண்டும். கவலை இல்லாத வாழ்க்கை, கடனில்லாத நிம்மதி, தேவைக்கேற்ப செலவழிக்கக்கூடிய வசதி. ஆனால் எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகிறது? சிலருக்கு இரவு பகல் உழைத்தும் பணம் கைகூடவில்லை, சிலருக்கு வரும் பணம் செல்லும் வழியே தெரியவில்லை. அதற்கு காரணம் வீட்டில் இருக்கின்ற நாஸ்திக எண்ணங்கள், தவறான அலைவரிசைகள், மனதில் நம்பிக்கையின்மை. ஆனால் இன்று முதல் அது மாறப்போகிறது என் தங்கமே. ஏனென்றால் நீ இன்று உண்மையாக நம்பி அன்புடன் பரிசுத்தமாய் புரிந்து கொள்ளப்போகிறாய் இந்த மூன்று பொருள்களின் மகத்துவத்தை. இதை வீட்டில் வைத்து பார்த்தால் பணவசியம் நிச்சயமாக நிகழும். முதலாவது வெண்ணெய் மஞ்சள், பட்டர் டர்மரிக். மஞ்சள் என்பது லட்சுமி தேவியின் கருணையை ஈர்க்கும் சக்தி. ஆனால் வெண்ணெய் மஞ்சள் என்பது அதற்கு மேலான தூய சக்தி. இது மண் மணத்துடன் கூடிய பூரண வளத்தை தரக்கூடிய ஒரு இயற்கை சக்தி. இது வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு வெள்ளி அல்லது தாமிர கட்டியில் வைக்கப்பட்டால் நிதிவளத்தின் கதவுகள் திறக்கும். செல்வம் மட்டும் அல்ல, சுகமும் அதோடு சேர்ந்து வரும். இரண்டாவது பச்சை எலுமிச்சை, கிரீன் லெமன். பணம் தடைபடுவதற்கு காரணம் தீய சக்திகளின் கண்ணீட்டும் ஈர்ப்பு சக்தியின் குறைவும்தான். பச்சை எலுமிச்சை ஒரு சக்திவாய்ந்த நாஸ்திக நாசினி. தினமும் காலை வேளையில் சுடுநீரில் இதை கழுவி அதில் சிறிதளவு குங்குமம் பூசி வீட்டு உள் நுழைவாயிலில் வைக்கவும். அதில் இருந்து உருவாகும் அதிர்வுகள் தீய சக்திகளை வெளியே தள்ளும். வீட்டுக்குள் எப்போதும் பரிசுத்த அலை சுழற்சி ஏற்படும். அதனால்தான் பணம் தங்கும், செலவுகள் கட்டுப்படும். மூன்றாவது நவதானிய பந்தல், 9 கிரெயின் போல். வாழ்க்கையில் பணம் தங்கவும் வளரவும் வேண்டுமானால் நவதானியம் முக்கியம். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு. அவைகளை ஒரு கிளாஸ் ஜாடியில் அல்லது சிறிய தட்டில் வைத்து தினமும் காலை சூரிய கதிர்கள் படும்படி வைக்கவும். பின் அதை பச்சை பறவைகளுக்கு கொடுக்கவும். இது பாவ கர்மங்களை குறைத்து கிரகங்கள் சாந்தமாக, செல்வம் அதிகமாக, சுபீட்ச வாழ்க்கையை உண்டாக்கும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இப்போது கேட்கிறாய், அக்கா, இது எல்லாம் வைத்தால் மட்டும் போதுமா? இல்லை என் தங்கமே, இது ஒரு ஆரம்பம். அதோடு சேர்த்து உனது மனதையும் மாற்றிக்கொள். பணம் என்பது ஒரு சக்தி. அது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு, அடக்கத்தோடு, தவறில்லாமல் வரவேற்கப்பட வேண்டும். பணம் ஒருவரிடம் எதையும் சொல்லாமல் வந்து தங்குகிறது, அதற்கு உன்னை உன்னால் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? 1. பணத்தை நோக்கி நல்ல வார்த்தைகள் பேசு. எனக்கு பணம் வரவில்லை என்று சொல்லாதே. பணம் என்னை அடைந்து காக்கும். நான் பணத்தை ஈர்க்கும் மந்திர சக்தி என்று சொல்லு. 2. வீட்டில் தேடி வந்த பணத்தை மதிப்பதை கற்றுக்கொள். சிறு நோட்டு என்றாலும் அந்த பணத்தை கிழிக்காதே, மடிக்காதே. அதை நேர்த்தியாக வைத்து பராமரிக்கவும். 3. பழைய பை, பூஜை அறை, கடவுள் படங்களின் பின் அல்லது அலமாரிகளின் மூலை, இந்த இடங்களை சுத்தம் செய்யாதது ஒரு மாபெரும் தோல்வி. அங்கு தேங்கிய மண், பழைய பில்லுகள், பழைய நாணயங்கள், இவை பணவசியத்தை தடுக்கும். 4. வீட்டில் சிரிப்புடன் வாழு. பணம் சத்தம், சண்டை, சோகத்தில் வராது. அது சந்தோஷத்தின் அதிர்வில் மட்டுமே ஈர்க்கப்படுகிறது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இப்போது நிதிகா தேவி உன்னிடம் கேட்கிறாள், என் தங்கமே, நீ தயாரா? இந்த மூன்று பொருள்களையும் வைத்து பார்க்கும் அன்றே வீடு குளிர்ந்த சக்தியால் நிரம்பும். கண்ணுக்கு தெரியாத பிழைகள் மறைந்து நல்ல விசைகள் உன்னை தேடி வரும். நான் உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறேன், என் பாதங்களை தொடும் சுத்தமான நறுமண காற்றுடன். எனக்கு உன் மன அழுத்தங்கள் தெரியும். கடன் கொடுத்து விட்டாய், திருப்பி வாங்க முடியவில்லை. செய்த வேலைக்கு பணம் வரவில்லை. வாங்க வேண்டிய பொனும் செலுத்த வேண்டிய பில்லும் மனதை குழப்புகிறது. உன் கணவரோ உன் பிள்ளையோ வேலைக்காக பட்டமூச்சி போல அலையும் நிலை உண்டு. ஆனால் நான் உன்னிடம் உறுதியோடு சொல்கிறேன், இந்த மூன்று பொருள்களை வைத்து பாரு. அதனோடு தினமும் சொல்லு, விடப்பெரிது, என் வீட்டில் செல்வம் வாழட்டும். குபேரனின் காலடி என் வாசலில் பதியட்டும். வராகி அம்மன் என் வீடு முழுவதும் செல்வ அலை சுழற்றட்டும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நீங்கள் என்னால் நம்பிக்கையுடன் இதை செய்வீர்கள் என்றால். சிறிய ஆரஞ்சு வைரம் 11 நாள் முடியும் முன் ஒரு புதிய வாய்ப்பு வரும். சிறிய ஆரஞ்சு வைரம் 21 நாள் முடியும் முன் ஒரு தவறிய பணம் திரும்பி வரும். சிறிய ஆரஞ்சு வைரம் 33வது நாளில் ஒரு பெரிய பிளான் நிஜமாகும். இந்த கால அளவுகள் என்பது ஒரு தீர்க்க பழக்க வழக்கமாக எனது கண்ணோட்டத்தில் உருவான உண்மைகள்.
ஏனெனில் இதை செய்த பல பெண்கள் இன்று என்னிடம் அழுதும் சிரித்தும் அக்கா இது நடந்தாச்சு என கூறியிருக்கிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இறுதியில் ஒரு நெஞ்சமுள்ள வேண்டுகோள் என் தங்கமே. நீ செல்வமுள்ளவளாக வேண்டும். நீ பணத்தால் சிரிக்க வேண்டும். உன் வீட்டில் எல்லா நெடிய தேவைகளும் பூரணமாகும். ஆனால் அந்த வழி நான்தான். நான் தான் உனக்கு வழிகாட்டி. நான் தான் உன்னோடு பயணிக்கிறேன். நீ தயாரா? இந்த 3 பொருள்களுடன் உன் வீட்டு கதவை திறக்கப் போகிறாயா? நீ சொல்லும் ஒவ்வொரு நம்பிக்கையும், நீ வைக்கும் ஒவ்வொரு பொருளும், உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிகாட்டும் சக்தியாக அமைவது உறுதி. நினைவு வைத்துக்கொள். ஏழையும் குபேரனாக்கும் சக்தி நீ வைத்த அந்த 3 பொருள்களும் இல்லை. அதை வைத்த நம்பிக்கையும், அதற்கு பின்னால் உனக்காக காத்திருக்கும் என் ஆசீர்வாதமும் தான். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அடுத்த வாரம் முதலே என் தங்கமே ஒரு புதிதான பாதை ஆரம்பமாகும். அந்த பாதையின் முதல் படியாக இன்றே செயல்பட்டு விடு. நான் உன்னோடு இருக்கிறேன். நித்திகா தேவியாகவும் உன் வீட்டின் தேவி வாட்ச்மனாகவும். என் தங்கமே, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு ஆசைதான், வீட்டில் நிறைய பணம் சேர வேண்டும். கவலை இல்லாத வாழ்க்கை, கடனில்லாத நிம்மதி, தேவைக்கேற்ப செலவழிக்கக்கூடிய வசதி. ஆனால் எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகிறது? சிலருக்கு இரவு பகல் உழைத்தும் பணம் கைகூடவில்லை. சிலருக்கு வரும் பணம் செல்லும் வழியே தெரியவில்லை. அதற்கு காரணம் வீட்டில் இருக்கின்ற நாஸ்திக எண்ணங்கள், தவறான அலைவரிசைகள், மனதில் நம்பிக்கையின்மை. ஆனால் இன்று முதல் அது மாறப்போகிறது என் தங்கமே. ஏனென்றால் நீ இன்று உண்மையாக நம்பி அன்புடன் பரிசுத்தமாய் புரிந்து கொள்ளப்போகிறாய் இந்த 3 பொருள்களின் மகத்துவத்தை. இதை வீட்டில் வைத்து பார்த்தால் பணவசியம் நிச்சயமாக நிகழும். முதலாவது வெண்ணெய் மஞ்சள், பட்டர் டர்மரிக். மஞ்சள் என்பது லட்சுமி தேவியின் கருணையை ஈர்க்கும் சக்தி. ஆனால் வெண்ணெய் மஞ்சள் என்பது அதற்கு மேலான தூய சக்தி. இது மண் மணத்துடன் கூடிய பூரண வளத்தை தரக்கூடிய ஒரு இயற்கை சக்தி. இது வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு வெள்ளி அல்லது தாமிரக் கட்டியில் வைக்கப்பட்டால் நிதிவளத்தின் கதவுகள் திறக்கும். செல்வம் மட்டுமல்ல, சுகமும் அதோடு சேர்ந்து வரும். இரண்டாவது பச்சை எலுமிச்சை, கிரீன் லெமன். பணம் தடைபடுவதற்கு காரணம் தீய சக்திகளின் கண்ணீட்டும் ஈர்ப்பு சக்தியின் குறைவும்தான். பச்சை எலுமிச்சை ஒரு சக்தி வாய்ந்த நாஸ்திக நாசினி. தினமும் காலை வேளையில் சுடுநீரில் இதை கழுவி அதில் சிறிதளவு குங்குமம் பூசி வீட்டு உள் நுழைவாயிலில் வைக்கவும். அதில் இருந்து உருவாகும் அதிர்வுகள் தீய சக்திகளை வெளியே தள்ளும். வீட்டுக்குள் எப்போதும் பரிசுத்த அலை சுழற்சி ஏற்படும். அதனால்தான் பணம் தங்கும், செலவுகள் கட்டுப்படும். மூன்றாவது நவதானிய பந்தல், 9 கிரெயின் போல். வாழ்க்கையில் பணம் தங்கவும் வளரவும் வேண்டுமானால் நவதானியம் முக்கியம். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு. அவைகளை ஒரு கிளாஸ் ஜாடியில் அல்லது சிறிய தட்டில் வைத்து தினமும் காலை சூரிய கதிர்கள் படும்படி வைக்கவும். பின் அதை பச்சை பறவைகளுக்கு கொடுக்கவும். இது பாவ கர்மங்களை குறைத்து கிரகங்கள் சாந்தமாக, செல்வம் அதிகமாக, சுபீட்ச வாழ்க்கையை உண்டாக்கும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இப்போது கேட்கிறாய், அக்கா, இது எல்லாம் வைத்தால் மட்டும் போதுமா? இல்லை என் தங்கமே, இது ஒரு ஆரம்பம். அதோடு சேர்த்து உனது மனதையும் மாற்றிக்கொள். பணம் என்பது ஒரு சக்தி. அது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு, அடக்கத்தோடு, தவறில்லாமல் வரவேற்கப்பட வேண்டும். பணம் ஒருவரிடம் எதையும் சொல்லாமல் வந்து தங்குகிறது. அதற்கு உன்னை உன்னால் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? 1. பணத்தை நோக்கி நல்ல வார்த்தைகள் பேசு. எனக்கு பணம் வரவில்லை என்று சொல்லாதே. பணம் என்னை அடைந்து காக்கும். நான் பணத்தை ஈர்க்கும் மந்திர சக்தி என்று சொல்லு. 2. வீட்டில் தேடி வந்த பணத்தை மதிப்பதை கற்றுக்கொள். சிறு நோட்டு என்றாலும் அந்த பணத்தை கிழிக்காதே, மடிக்காதே. அதை நேர்த்தியாக வைத்து பராமரிக்கவும். 3. பழைய பை, பூஜை அறை, கடவுள் படங்களின் பின் அல்லது அலமாரிகளின் மூலை. இந்த இடங்களைச் சுத்தம் செய்யாதது ஒரு மாபெரும் தோல்வி. அங்கு தேங்கிய மண், பழைய பில்லுகள், பழைய நாணயங்கள், இவை பணவசியத்தை தடுக்கும். 4. வீட்டில் சிரிப்புடன் வாழு. பணம் சத்தம், சண்டை, சோகத்தில் வராது. அது சந்தோஷத்தின் அதிர்வில் மட்டுமே ஈர்க்கப்படுகிறது. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இப்போது நிதிகா தேவி உன்னிடம் கேட்கிறாள், என் தங்கமே, நீ தயாரா? இந்த 3 பொருள்களையும் வைத்து பார்க்கும் அன்றே வீடு குளிர்ந்த சக்தியால் நிரம்பும். கண்ணுக்கு தெரியாத பிழைகள் மறைந்து நல்ல விசைகள் உன்னை தேடி வரும்.
நான் உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறேன், என் பாதங்களை தொடும் சுத்தமான நறுமண காற்றுடன். எனக்கு உன் மன அழுத்தங்கள் தெரியும். கடன் கொடுத்து விட்டாய், திருப்பி வாங்க முடியவில்லை. செய்த வேலைக்கு பணம் வரவில்லை. வாங்க வேண்டிய பொனும் செலுத்த வேண்டிய பில்லும் மனதை குழப்புகிறது. உன் கணவரோ உன் பிள்ளையோ வேலைக்காக பட்டமூச்சி போல அலையும் நிலை உண்டு. ஆனால் நான் உன்னிடம் உறுதியோடு சொல்கிறேன், இந்த 3 பொருள்களை வைத்து பாரு. அதனோடு தினமும் சொல்லு, விடப்பெரிது, என் வீட்டில் செல்வம் வாழட்டும். குபேரனின் காலடி என் வாசலில் பதியட்டும். வராகி அம்மன் என் வீடு முழுவதும் செல்வ அலை சுழற்றட்டும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நீங்கள் என்னால் நம்பிக்கையுடன் இதை செய்வீர்கள் என்றால், சிறிய ஆரஞ்சு வைரம் 11 நாள் முடியும் முன் ஒரு புதிய வாய்ப்பு வரும். சிறிய ஆரஞ்சு வைரம் 21 நாள் முடியும் முன் ஒரு தவறிய பணம் திரும்பி வரும். சிறிய ஆரஞ்சு வைரம் 33வது நாளில் ஒரு பெரிய பிளான் நிஜமாகும். இந்த கால அளவுகள் என்பது ஒரு தீர்க்க பழக்க வழக்கமாக எனது கண்ணோட்டத்தில் உருவான உண்மைகள். ஏனெனில் இதை செய்த பல பெண்கள் இன்று என்னிடம் அழுதும் சிரித்தும் அக்கா இது நடந்தாச்சு என கூறியிருக்கிறார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இறுதியில் ஒரு நெஞ்சமுள்ள வேண்டுகோள், என் தங்கமே, நீ செல்வமுள்ளவளாக வேண்டும். நீ பணத்தால் சிரிக்க வேண்டும். உன் வீட்டில் எல்லா நெடிய தேவைகளும் பூரணமாகும். ஆனால் அந்த வழி நான்தான். நான் தான் உனக்கு வழிகாட்டி. நான் தான் உன்னோடு பயணிக்கிறேன். நீ தயாரா? இந்த 3 பொருள்களுடன் உன் வீட்டு கதவை திறக்கப் போகிறாயா? நீ சொல்லும் ஒவ்வொரு நம்பிக்கையும், நீ வைக்கும் ஒவ்வொரு பொருளும், உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிகாட்டும் சக்தியாக அமைவது உறுதி. நினைவு வைத்துக்கொள், ஏழையும் குபேரனாக்கும் சக்தி நீ வைத்த அந்த 3 பொருள்களும் இல்லை. அதை வைத்த நம்பிக்கையும், அதற்கு பின்னால் உனக்காக காத்திருக்கும் என் ஆசீர்வாதமும் தான். அடுத்த வாரம் முதலே என் தங்கமே, ஒரு புதிதான பாதை ஆரம்பமாகும். அந்த பாதையின் முதல் படியாக இன்றே செயல்பட்டு விடு. நான் உன்னோடு இருக்கிறேன். நித்திகா தேவியாகவும், உன் வீட்டின் தேவி வாட்ச்மனாகவும். என் தங்கமே, சொத்தும் சுகமும் சேரும் ஒரு நேரத்தை நீ தேடி வந்திருக்கிறாய். உன்னோட இதயத்தில் ஒரு நம்பிக்கையுடன் இன்னொரு வழி இருக்குமா என்று கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு இந்த பயணத்தை தொடர்ந்திருக்கிறாய். அதற்காகத்தான் நானும் என் பாசக் கரங்களை நீட்டி உன்னோடு வந்து நிற்கிறேன். நீ செல்வம் தேடுகிறாய். ஆனால் நான் சொல்வது செல்வத்துக்கு ஒரு வாசல். நாம வாழ்க்கையில் அதிகமாக தேடுவது பணம்தான். ஆனா அந்த பணம் எப்போவேனும் கையில வருமா என்ற பயம் பலரையும் பிணைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன் வீட்டில் நீ இந்த 3 பொருள்களை வைத்து பார்த்தாயே என்றால் உனக்கு அந்த பயம் தேவை இல்லை. ஏழைக்கும் குபேரனாக மாறாத மாதிரி நிதிகா தேவியின் அருளோடு இந்த 3 சக்திமிக்க பொருட்கள் உன்னோட வாழ்க்கையை மாற்றப்போகுது. முதல் பொருள் ஓலம் விதை, பிளாக் செசமி சீட்ஸ். ஓலம் என்பது நம்ம பழமொழி சொல்வது போல, ஓலம் உண்டானால் ஓயாத பணம் வரும். ஓலம் என்பது நம் வீட்டில் ஒரு அதிசய சக்தி கொண்டது. இது நெகட்டிவ் எனர்ஜி, தொழிலில் தோல்வி, சாபம், பிணக்குகள் எல்லாமே அகல வைக்கும் ஒரு சக்தி. வீட்டில் ஒரு பச்சை கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் ஓலம் விதையை வைத்து அதன் மேல் சற்று தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஜன்னலின் அருகே மேற்கு திசையில் வைத்துவிடு. இந்த சின்ன பரிகாரம் வீட்டில் சக்தியை மாற்றும். இரண்டாவது பொருள் சுக்கு, ட்ரை ஜிஞ்சர். சுக்கு என்பது உன்னை தாண்டி உன் குடும்பத்தை தூக்கிச் செலுத்தும் சக்தி. நிதிக்கடன், மோசடி, வீண் செலவுகள், வீட்டில் பணம் தேங்காமல் போவது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு உயிரோடு இருக்கும் பொருள். சுக்கை வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய கிழங்கு எடுத்து அதில் குங்குமம் வைத்து பூஜை செய்துவிட்டு கிழக்கு திசையில் பாக்கிய அடைக்கலம் என்ற ஷெல்ஃப் இல் வைத்துவிடு. இது வீட்டில் சத்ரு சக்திகளை அகற்றி உனக்கு பணம் சேர வழி அமைக்கும். மூன்றாவது பொருள் விஜய காசு, விக்டரி காயின். இந்த விஜய காசு என்பது உனக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. இது யாரும் காணாத ஒரு நம்பிக்கை, உன் எண்ணங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் சக்தியை வெளிக்கொணர உதவும். ஒரு வெள்ளி காசு எடுத்து அதில் சாய்பாபாவின் படத்தை வைத்துக்கொள். வெள்ளிக்கிழமை அந்த காசுக்கு அர்ச்சனை செய்து அதை உன் பையிலே வையுங்கள். இந்த செயல் உனக்கு எதிர்பாராத பண வரவு, சம்பள உயர்வு, கடன்கள் முடிவு போன்ற பலன் தரும். என் தங்கமே, இந்த 3 பொருளையும் வீட்டில் வைத்து பார்த்துவிட்டாலே சாமர்த்தியமும் செலவில்லாத வருமானமும் உன்னை தேடி வரும். ஆனால் உன் மனசு தான் முக்கியம். ஒரு வேலை செய்துவிட்டு அதற்கென்ன பலன்
என்று கேட்பது தேவையில்லை. காரணம், உன் செயல் ஒரு விதை மாதிரி. அது வளர நேரம் தேவைப்படும். ஆனால் நீ அதை உறுதியாக, நம்பிக்கையோடு செய்தால் அது மரமா மாறி உனக்கு 10 மடங்கு பயனளிக்கும். ஒரே ஒரு விஷயம் மறக்காதே, இந்த 3 பொருள்களும் நிதிகா தேவியின் ஆசீர்வாத சக்தியை கொண்டது. ஆனால் அதில் உண்மையான வெற்றி உன் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. இப்போ நீ உன் வீட்டுக்குள்ளேயே பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டு வரப்போகிறாய். நீ தேவையை சிந்திக்க வேண்டாம், தேவையைத்தான் தேடி பணம் வரும். அப்படியொரு உன்னத வாழ்க்கைதான் உனக்காக காத்திருக்கிறது. இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து தெய்வ சக்தி உன் வீட்டின் வாசலை தொட்டு கொண்டே இருக்கிறது. உன் வீட்டை ஒருநாள் பார்த்தபோது, இங்கே எப்போதும் சுகமும் செழிப்பும் நிறைந்தே இருக்கும் என்று நானே சொல்லப்போகிறேன். உன் அப்பா, உன் அம்மா, உன் பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த வீடு ஒரு தெய்வ ஆலயமாக மாறப்போகுது. பணம் மட்டுமல்ல, மன நிம்மதியும் உன்னோடே வரும். செல்வத்தோடு சந்தோஷம் இல்லாவிட்டால் அது சும்மா கணக்கல்லாத எண்ணிக்கைதான். ஆனா நிதிகா தேவி உனக்கு தரப்போகும் இந்த பரிகாரம் மூலமாக நீ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அடைவாய். உன் கணவன் வேலைக்கு சென்று வரும்போது அவனுக்கு எதிர்பாராத இன்க்ரிமெண்ட் வரும். உன் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் செலுத்த வேண்டிய நேரத்தில் எதிர்பாராத பக்கம் ஒரு பணம் வந்து சேரும். வாடகை வீடு வாழ்வு முடிந்து சொந்த வீட்டில் காலடி வைக்கும் அந்த நாள் வந்து சேரும். அதற்காகத்தான் நான் சொல்றேன், இந்த 3 பொருளை வைத்து பாரு என் தங்கமே. வாழ்க்கை கை கொடுக்கும், தைரியம் தரும், ஒளி காட்டும். ஒரு வழி இல்லாத இடத்திலேயே ஒரு வழி தெரியும். அந்த வழியில்தான் நிதிகா தேவியின் ஒளியும் இருக்கிறது. இது ஒரு தானம் கிடையாது, இது உன் நம்பிக்கைக்கு நான் தரும் நற்செய்தி. உனக்கு பணம் தேவைப்படுகிறதா? செல்வ வாழ்க்கை வேண்டும் என்ற ஆசையா? ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இந்த 3 பொருள்களையும் பார்த்து நிதிகா தேவியிடம் பேசு. உன் உயிர் பிராணனாக நம்பி பேசு. நிதிகா தேவி, என் வீட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன் என்று சொல்போது, நீ என்னதான் பணக்காரரின் வீட்டில் வேலை செய்கிறாய் என்றாலும் நாளை நீ சொந்த நிறுவனத்துக்கு CEO ஆக போகிறாய். இது ஒரு சக்தி. இது ஒரு திருப்பு நோக்கு. இதையே சின்னதாக நினைத்தால் அது சின்னதாய் இருக்கும். இதை பெரிய நம்பிக்கையோடு வைத்தால் அது பெரிய பலனாக வந்து சேர்ந்துவிடும். ஒரு நாள் நீ தான் சொல்வாய், அம்மா, நான் அந்த 3 பொருள் வைத்ததால்தான் இத்தனை பெரிய வளர்ச்சி வந்தது என்று. நான் உனக்காக காத்திருக்கிறேன். உன் வெற்றியை பார்த்து மகிழ நான் தயார். நீ இதை நம்பி எடுத்த முதல் அடி, அதுவே உன் வாழ்க்கையின் உயர்வுக்கான முதல் மைல்ஸ்டோன். உன்னிடம் நான் மட்டும் இல்லை, நிதிகா தேவியும் இருக்கிறாள். அவளுடைய கருணையும் அருளும் உனக்கு துணையாக இருக்கிறது. வீட்டில் வைத்த அந்த 3 பொருள், ஓலம், சுக்கு, விஜய காசு, 3ம் உன் கனவுகளுக்கான கதவை திறக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கை பயணம் ஆரம்பம். என் தங்கமே, அந்த 3 பொருள் வீட்டில் வைத்ததும் ஒரு அசாதாரண அமைதி அந்த வீட்டை தழுவும். நீ இப்போது வரை அனுபவித்திராத அமைதி. கையில் பிடிக்க முடியாத அதிர்ஷ்டம், கண்ணால் காண முடியாத சக்தி, இதயத்தில் உணர முடியாத ஆனந்தம், இவை எல்லாம் உன்னோட வீட்டை நுழைவதற்கான வாசலை தேடி வர ஆரம்பிக்கும். முதல் பொருள் மஞ்சள். மஞ்சள் என்பது ஒரு சாதாரண பூண்டு அல்ல என் தங்கமே. அது ஒரு உயிர். ஒரு சுத்திகரிக்கும் சக்தி. அது இருக்கும் இடத்தில் மாயை நீங்கும், மனதில் தெளிவு வரும், உடம்புக்கு ஆரோக்கியம் வரும், பணத்துக்கு வாசல் திறக்கும். வீட்டில் வாரம் ஒரு முறை வெறும் வெண்தரையில் ஒரு பவள வட்டம் போட்டு அதற்குள் மஞ்சள் தூவி ஒரு தீபம் ஏற்றி வைத்துப்பார். இந்த உலகத்தில் எந்த வசியமும் உன்னை வலையில் போட முடியாது. எந்த தொல்லையும் உன் வாசலை எட்ட முடியாது. மஞ்சள் வைக்கிற அந்த இடம் தேவி வாசம் செய்கிற இடமாக மாறும். மஞ்சளால் பூசப்பட்ட நரம்புகளுக்கு எப்போதும் குளிர்ச்சி இருக்கும். உன் வீட்டு வாசலில் மஞ்சள் பூசி அதில் ஒரு சிறிய வெற்றிலை வைத்து, நிதிகா தேவி குபேர வாசல் திறவட்டும் என்று கூறி வைக்காதா? அடுத்த 7 நாட்களில் உனக்கு பண வரவு எப்படி வந்து சேருது என்று நீ பார்த்து வியக்கும். இரண்டாவது பொருள் ஏலக்காய். ஏலக்காய் என்பது நறுமணத்தின் ராணி. ஆனால் அதைவிட அதில் இருக்கிறது பரிசுத்தமான அலைவீச்சு. அது பண சக்தியை ஈர்க்கும் தன்மையுடன் இருக்கிறது. ஏலக்காயை தினமும் காலை வேளையில் ஒரு தீபத்திரையில் வைத்து பார். அருகே ஒரு வெண்கலத்தட்டில் வெறும் 7 நாணயங்களை வைத்து அதன் மீது ஏலக்காயை போடவும். தேவிக்கு விருப்பமான நறுமண சக்திகள் உன் வீட்டை சுற்றி ஆடிவரும்.
அந்த அலைவீச்சு உன்னோட வாழ்க்கையை பணமழையால் பூரிக்கச் செய்யும். ஒரு வாரம் ஆனதும் அந்த 7 நாணயங்களை உன் பூஜை அறையிலேயே பாதுகாப்பாக வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் செலவுகள் மாறி சேமிப்பு என்ற வார்த்தை முதன்முதலாக உணரப்பட ஆரம்பிக்கும். அதற்கும் காரணம் ஏலக்காய் தந்த நித்திய சக்தி தான். மூன்றாவது பொருள் வெள்ளி குடம். வெள்ளி என்பது சந்திரனின் சக்தி, மனதில் அமைதியை தரும் சக்தி. வெள்ளியில் வைத்து நீர் குடிக்கிறவன் எப்போதும் தூய்மையான எண்ணங்களோடு வாழ்வான். ஒரு சிறிய வெள்ளி குடத்தில் தினமும் நீர் வைக்க வேண்டும். அந்த குடத்தில் ஒரு சின்ன ரூபாய் நாணயத்தையும் போட்டு வைக்க வேண்டும். அந்த நீர் வீட்டில் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, வீட்டை நோக்கி வரும் சக்திகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். வீட்டில் எப்போதும் பணத்தை தேடி வரும் காற்று வீசும். சமாதானம், செழிப்பு, சக்தி, சுபீட்சம் என்று 4 களும் உன்னோட வீட்டில் குடியிருக்கும். என் தங்கமே, இந்த 3 பொருளும் சேர்ந்ததும் வீட்டில் ஒரு வாசல் திறக்கப்படும். அது பணம் வரும் வாசல். அதை யாராலும் மூட முடியாது. உன் முயற்சி, உன் நம்பிக்கை, உன் தவம் இவை எல்லாம் சேரும் போது என் சக்தி நிதிகா தேவி உன்னை விட்டு போக மாட்டேன். நீ இப்போது ஒரு கால கட்டத்தில் நிற்கிறாய். ஒன்று முடிந்தது, இன்னொன்று துவங்கப் போகுது. வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காத்திருக்கச் சொல்றது. ஆனால் உன் மனசு பதற்றம் படாதே. கடவுளின் தரிசனம் போல செல்வத்தின் வருகையும் தாமதமாய்த்தான் தெரியும். ஆனால் அது வந்து சேரும் நேரம் ஒருபோதும் தவறாது. உன் வீட்டில் மேசையின் மேல் அந்த 3 பொருளும் தினமும் இடம் பிடிக்கட்டும். அந்த 3 இடங்களுக்கும் ஒரு போதும் தூசும் படக்கூடாது. தூய்மையும் திருஷ்டி தவிர்ப்பும் பக்கம் பக்கம் இருக்கட்டும். சின்ன சின்ன தீபங்கள், ஒரு சந்தன கம்பி, ஒரு பசுமை கிழங்கு கம்பல் இவையெல்லாம் சேர்த்து வைத்தால் தேவீன சக்தி நன்கு வேலை செய்யும். ஒரு விஷயம் மட்டும் என் தங்கமே, இந்த 3 பொருளை வைத்ததும் நீ என்னோடு உறுதி செய்யணும். நீயே சொல்றேன், என் வாழ்க்கையில் சிக்கல்கள் தீரும். என் குடும்பம் செழிக்க போகுது. என் வீடு பணத்தில் வளரப் போகுது. என் வாழ்நாள் நல்லதா இருக்க போகுது. இந்த உறுதியே சக்தி. இந்த உறுதியே ஆவணம். நீ என்னை நம்புற நம்பிக்கை நானும் உன்னை கைவிடாத உறுதியா மாறும். முகத்தில் ஒளி வர ஆரம்பிக்கும். மனசு வெளிச்சமாக ஆரம்பிக்கும். உன் கண்களில் ஏற்கனவே சோர்வும் சந்தேகமும் இருக்கிறது. அந்த கண்கள் இனிமேலாவது கனவுகளை காணட்டும். அது நடக்க வேண்டுமானால் வெறும் ஒரு வாரம்தான். இந்த 3 பொருளுடன் நீ தவம் பண்ணு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் சக்தி உன் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்று தெரிஞ்சுக்க அந்த வீட்டுக்குள்ள வரவேற்கும் காற்று வாடையை உணர்ந்து பார். அது சுத்தமான வாசனை கொடுத்தா அதுதான் நிதிகா தேவி வந்ததை குறிக்கும். நாளை காலை முதல் இந்த முயற்சியை ஆரம்பி. ஒரு நாள் விடாமல் செய்து பார். 7வது நாளில் நீயே வந்து எனக்கு சொல்வாய், அம்மா, வீட்டுக்குள்ள சக்தியும் புறத்துக்குள்ள வசதியும் எனக்கு எதிர்பாராத வழியில வந்தது. அது நிச்சயம் நடக்கும் என் தங்கமே. இதுவரை பணம் தேடி சென்றது நீ. இனி பணமே உன்னை தேடி வரப்போகுது. 3 பொருள் வைத்ததும் உன் வீடு குபேரன் வீடு ஆகும். நான் இருக்கிறேன். உனக்காக காத்திருக்கிறேன். அழைத்தால் வந்துவிடுகிறேன். பூசித்தால் வசிக்கிறேன். நம்பினால் சக்தி தருகிறேன். நிதிகா தேவி உன்னோட பக்கம் இருக்கிறேன். இனிமேல் நீ கைகூடாத கனவுகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க போறேன். என் தங்கமே, இந்த வார்த்தைகளை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்க ஆசையா இருக்குது. ஏன் தெரியுமா? நீ இன்னும் நம்பிக்கையை விடாமல் ஒரு சிறு சுடர்போல் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு தான் இருக்கிறாய். அதற்கு என் அருள் என்றென்றும் உன்னோடு இருக்கும். நீ வீட்டில் பணம் சேர வேண்டுமென்று வேண்டிக்கொள்கிறாய். உன் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், நிம்மதியாக வாழணும், தேவைக்கு அதிகமா வருமானம் வரணும் என்பதுதான் உன் ஆசை. அது தப்பில்லை தங்கமே. அதற்காகவே நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் 3 அதிசயமான பொருட்கள். அவை யாரையும் ஏழையாக வைக்காது. வாழ்வில் குபேரன் போல் செல்வம் சேர்க்கும் சக்தி கொண்டவை. முதலாவது பொருள் வில்வ இலை. வில்வம் என்பது பரமசிவனின் பிரதான இலை. இது தவம் செய்தது போல சக்தி கொண்டது. ஒரு வெள்ளிக்கிழமை காலை நீ எழுந்தவுடன் முகம் குளித்து வில்வ இலை 3ஐயும் எடுத்து அதில் ஓம் நமசிவாய என்று கூறி உன் வீட்டில் பூஜை அறையில் வைக்க வேண்டும். அந்த இடத்தில் வில்வ இலை காயாமல் ஒரு வாரம் வைத்தால் அந்த வீட்டில் எந்த துன்பமும் நெருக்கடியும் நுழைய முடியாது. அந்த இடத்தில் பணம் தானாக வந்து சேரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தொடர்ந்தால் பண வரவு நிலையாகும். இரண்டாவது பொருள் சுக்கு.
தங்கமே, சுக்கு என்பது சுண்ணாம்பும் காய்ந்த இஞ்சி கலவையாகவும் இருக்கக்கூடும். ஆனால் சுத்தமான சுக்கு ஒரு மருத்துவ பொருளாக மட்டுமல்ல, அது கண்கடிவ எனர்ஜியை அழிக்கும், செல்வ சக்தியை ஈர்க்கும். வீட்டில் ஒரு சிறிய துணியில் சுக்கு, சீரகம், ஏலக்காய், வெல்லம் சேர்த்து கட்டி அதை பூஜை அறையில் வைத்து பார்ப்பாய். தினமும் காலை விளக்கேற்றும்போது அதை சுடுகாடாக வாசனை தரும் தூபம் போல நெருப்பில் சுட்டால் உன் வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகள் அகலும். அதனால் பணம் தங்கும். ஒழுங்கான பிழைபடாத வழியில்தான் பணம் செலவாகும். மூன்றாவது பொருள் பசுமை பச்சை நிற கண்ணாடி பாவாடை துணி. இது அதிசயமான ஒரு ரகசியம். இது ஒரு எனர்ஜி அட்ராக்டர். எந்த வீட்டில் பசுமை நிற துணி வாசலில் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் வரும் சக்திகள் பாசிட்டிவாகவே இருக்கும். அந்த வீட்டில் செல்வமும் சுபிக்கமும் நிறைந்திருக்கும். பசுமை என்பது குபேரனுடைய நிறம். அந்த பச்சை நிற துணியால் செல்வ சக்தி உன் வீட்டை சுற்றி ஊடுருவும். இதை நீ வாசலிலோ அல்லது அலமாரி மேல் கிழிந்தபடி வைத்துக்கொள்ளலாம். இவை மூன்றையும் தொடர்ந்து 10 நாள் மட்டும் செய்து பாரு. 10 நாளில் பணம் வருவதை மட்டும் இல்ல, செலவு குறைவதையும் நீ காண்பாய். சில விஷயங்களை நாம் செய்யும்போது உடனடியாக பணம் வந்து சேரும். ஆனால் சில பரிகாரங்கள் எதையும் கேட்காமல் நான் அருள் தரவேண்டும் என்ற தீர்மானத்தில் உருவாக்கப்பட்டவை. அவை உண்மையாகவே செல்வத்தை ஈர்க்கும். தங்கமே, உன்னுடைய வருமானம் எப்பொழுதும் கையில்தான் இருக்கணும். ஆனால் அது எப்படி? அது நனவாக வரணும். கணக்கில்லாமல் செலவாகக்கூடாது. நீ இந்த 3 பொருளையும் வைதற்கு பிறகு உனக்குள்ளே வருகிற மாற்றத்தை நீயே காண்பாய். நீ வீணாக செலவு செய்யும் பழக்கத்திலிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாய். வேண்டாத கொடுப்பனவுகள் தானாகவே நிற்க ஆரம்பிக்கும். கொடுக்க வேண்டியவர்கள் தாமாகவே வந்து கொடுப்பதை காண்பாய். பணம் தேடி நீ செல்லாமல் பணம் உன்னை தேடி வரும் நிலையை ஏற்படுத்தும். முழுமையாக எதையும் பரிசீலித்து செய்வதற்கு முன் உன் உள்ளம் சொல்கிறது, இந்த வார்த்தைகள் உண்மைதான் என்று. ஏனெனில் உன் உள்ளத்திலேயே நான் இருக்கிறேன். என் தங்கமே, உன் வீட்டில் வாசல் பூமி தூய்மையாக இருக்கட்டும். தினமும் நீர் தெளியட்டும். அடிக்கடி மஞ்சள் நீரால் நிலத்தை கழுவு. அதனாலே செல்வம் நிலையாக உறையும். பணம் வந்துவிட்டால் போதாதே தங்கமே, அது நிச்சயமாக நிலையாக இருக்கணும். அதனால்தான் இந்த 3 பொருள்களும் நீண்ட நாள் செயல்படும் சக்தி கொண்டவை. நீ எந்த கடனிலும் சிக்காமல் உன் வாழ்க்கையை சுதந்திரமாக நடத்த வேண்டும். உன் குடும்பத்தில் எவரும் பணக்கடனில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சொற்கள் உன்னிடம் வருகிறது. நான் உன்னோட கையைத்தான் பிடித்து இந்த வழியை காட்டிக்கொண்டு இருக்கிறேன். முடிந்த வரை காலை 6 மணிக்கு எழுந்து நீ செய்யும் ஒரு சிறிய நேர மனக்குவிப்பு. ஓம் க்ளீம் குபேராய நமஹா. ஓம் க்ளீம் குபேராய நமஹா. ஓம் க்ளீம் குபேராய நமஹா. இந்த மந்திரம் 3 முறை சொல்வதும் போதும். அதுவே ஒரு நாள் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். இதை நீ நாள்தோறும் சொல்லிக்கொண்டே செய்ய ஆரம்பி. ஒரே மாதத்தில் நான் எப்படி இந்த அளவுக்கு வந்தேனே என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் தேவையற்றவர்கள் விலகி போவார்கள். உனக்கு உதவ வேண்டியவர்கள் முன் வந்து உதவுவார்கள். உன் குழந்தைகள் வளர்ச்சியில் நீ பெருமை கொள்வாய். உன் கணவன் மனைவியின் ஆதரவு மீண்டும் உன்னை சுற்றி வந்து சேர்ந்துவிடும். உன் குடும்பம் நிம்மதியுடன் இருக்கும். எந்த இடத்தில் பணவசதி இல்லை அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் இருக்காது. ஆனால் பணம் வருகிற இடத்தில் மன அமைதியும் வரும். அதற்காகவே இந்த 3 பொருள் பரிகாரத்துடன் நான் இருக்கிறேன். என் அருள் உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறது. முழு நம்பிக்கையுடன் இதை செய். நான் உனக்காகவே காத்திருக்கிறேன். என் வார்த்தைகள் உனது வாழ்வில் நனவாகும் வரை.